திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் துரை வைகோ உட்பட திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியின் 40 வேட்பாளர்களையும் வெற்றி பெற செய்வோம் என்று உறுதி எடுத்துக்கொண்டு 18வது நாடாளுமன்ற தேர்தலில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் முன்வைக்கின்ற தேர்தல் அறிக்கையில் முக்கியமான சில பகுதிகளை மாற்றம் நான் இங்கே வாசிக்க விரும்புகிறேன். 1 சுயாட்சியும் கூட்டாட்சியும், 2 மதச்சார்பின்மை, 3 சமூக நீதி, 4 தமிழ் ஆட்சி மொழி தமிழ் செம்மொழி, தேசிய நூலாக திருக்குறளை அறிவித்தல், மொழி திணிப்பை எதிர்ப்போம், இந்தி திணிப்பை எதிர்ப்போம், கல்வி உயர்கல்வி, மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை குறித்து அதை உடனடியாக செய்து முடிக்க வைப்பதற்கு வேண்டிய ஊக்கமும் உந்துதலும் தூண்டுதலும் செய்வோம். மண்ணின் மைந்தர்களுக்கு வேலைவாய்ப்பு, வேலைவாய்ப்பின்மையை நீக்க நடவடிக்கை, நதிநீர் உரிமைகள், நதிநீர் இணைப்பு, காவிரி பிரச்சனை, நிரந்தர தீர்ப்பாயம், நதிநீர் படுகை மேலாண்மை சட்டம், மேகதாட்டு தடுப்பு அணை கூடாது, முல்லை பெரியாறு பிரச்சனை, பாலாறு, பரம்பிக்குளம் ஆழியாறு நீர்த்திட்டங்கள், அமராவதி பவானி நீர்த்திட்டங்கள், செண்பகவல்லி தடுப்பணை சீரமைத்தல், பெண்ணையாறு நீர்த்திட்டங்கள், தாமிரபரணி உள்ளிட்ட தமிழக ஆறுகள் சுத்திகரிப்பு, அணை பாதுகாப்பு மசோதா, சேது கால்வாய் திட்டம், தமிழ்நாட்டில் கனிம வள மின் ஏலம் ரத்து, வேளாண்மை, வேளாண் நிதிநிலை அறிக்கை, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம், வேளாண் கடன் தள்ளுபடி மற்றும் நிவாரண வழங்கல், பயிர் காப்பீடு, விளைபொருள் விலை நிர்ணயம், வேளாண் பொருள்கள் இறக்குமதி, விளை நிலங்களில் உயர்மின் கோபுரம் கூடாது, இயற்கை வேளாண்மை ஊக்குவிப்பு, தென்னை சாகுபடி, கொப்பரை தேங்காய், சிறுதானிய கொள்முதல் கிடங்கு, உணவு மானியம், இயற்கை வளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கழிவு மேலாண்மை, காலநிலை மாற்றம், மணல் கொள்ளை, நகர்ப்புற வறுமை நீக்க புதிய திட்டம், பொருளாதார சீர்திருத்தம், அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி, பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு, சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி நீக்கம், சிறு மற்றும் குறுந்தொழில்கள் பாதுகாப்பு, தொழில்துறை, சுங்கச்சாலை வரி, கோவை சிறுதொழில்துறை, தென் மாநிலங்களுக்கு நிதி, தமிழக ரயில்வே திட்டங்கள், மூத்த குடிமக்களுக்கான ரயில்வே சலுகை, தொழிலாளர்கள் நலன், பொதுத்துறை நிறுவனங்களில் நிர்வாக குழு நியமனம், பன்னாட்டு நிறுவனங்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில், தகவல் தொழில்நுட்பத்துறை, தகவல் தொலைத்தொடர்பு துறை, புதிய தொழில்நுட்பங்களை வரைமுறைப்படுத்துதல், செயற்கை நுண்ணறிவு, கிரிப்டோ கரன்சி, ராணுவ தளவாட தொழிற்சாலை, பொதுத்துறை நிறுவனங்களில் பழைய ஓய்வூதிய திட்டம், வருங்கால வைப்பு நிதி, மீனவர் நலன், மீன்பிடி துறைமுகங்கள், கச்சத்தீவு, கடற்கரை ஒழுங்குமுறை மண்டல அறிவிப்பு ஆணை, கைத்தறி விசைத்தறி நெசவு தொழில், தீப்பெட்டி பட்டாசு தொழில், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி அளிப்பு திட்டம், பத்திரிகையாளர்கள் நலன், தேசிய மருத்துவ ஆணையம், வணிகர் நலன், சில்லறை வணிகத்தில் அயல்நாட்டு முதலீடு, ரூபாய் நாணய குழப்பங்களை களைதல், சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம், பிற்படுத்தப்பட்டோர் நலன், குருமன்ஸ் பழங்குடியினர் சாதி சான்று, தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் நலன், முன்னேறிய சமூகத்தினருக்கு இடஒதுக்கீடு திரும்ப பெறுதல், சிறுபான்மையினர் நலன், சிறுபான்மை மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குதல், பொது சிவில் சட்டம் கூடாது, குடியுரிமை திருத்த சட்டம் திரும்ப பெற வேண்டும், மகளிர் மற்றும் குழந்தைகள் நலன், மாற்றுத்திறனாளிகள் நலன், அயலக தமிழர் பிரச்சனைகள், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை, போதை பழக்கத்திலிருந்து இளைஞர்களை மீட்க பொது இடத்தில் புகைப்பிடிக்க தடை, முதியோர் நலன், 3ஆம் பால் இனத்தவர் நலன், வெளியுறவுத்துறை வெளியுறவு கொள்கை, சட்டம் மற்றும் நீதித்துறை, நீதிமன்றத்தில் தமிழ், உச்ச நீதிமன்ற உயர்நீதிமன்ற கிளை அமைத்தல், நீதிபதிகள் நியமனம், சட்டக்கல்லூரிகள் கட்டமைப்பு, சென்னை உயர்நீதிமன்ற பெயர் மாற்றம், வருவாய் வட்ட தலைநகரங்களில் நீதிமன்றம், தேர்தல் சீர்திருத்தம், நாடாளுமன்ற தொகுதி குறைப்பு, ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது கூடவே கூடாது, உள்ளாட்சி தொகுதி வரையறை, ஒன்றிய அரசின் உள்ளாட்சி நிதி, நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி அலுவலகம், மின்சார சட்ட திருத்த முன்வடிவு
2022 அதை திரும்ப பெறுதல். என்எல்சி நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் 3வது சுரங்கம். சாலை பாதுகாப்பு போக்குவரத்து சாலை பாதுகாப்பு மசோதா அதிக ஒளி தரும் LED பல்புகளை தடை செய்க. சேலம் சென்னை 8 வழி பசுமை சாலை திட்டம். வானூர்தி நிலையங்கள் மேம்பாடு. தனியாருடன் இணைந்த வானூர்தி நிலையங்கள். திருச்சி வானூர்தி நிலையம். ஸ்டெர்லைட் ஆலைக்கு நிரந்தர தடை. நியூட்ரினோ தடை செய்யப்பட வேண்டும். சீமை கருவேல மரங்கள் அழிப்பு. ஹைட்ரோ கார்பனுக்கு நிரந்தர தடை. ராமநாதபுரம் அரியலூர் மாவட்டங்களில் ஹைட்ரோ கார்பன். கூடங்குளம் அணு உலையை மூடுதல். கூடங்குளம் அணு உலை கழிவு வேளாண்மையின் கோளாறுகள். கல்பாக்கம் ஈனுலையை அகற்றுதல். தொல்லியல் ஆய்வுகள். தமிழக அகழாய்வின் சிறப்புகள். பூம்புகார் கடலாய்வு. சுற்றுலா வளர்ச்சி. தூக்கு தண்டனை ஒழிப்பு. தமிழ் ஈழம் மலர பொது வாக்கெடுப்பு. தமிழீழமே தீர்வு. விடுதலை புலிகள் மீதான தடை நீக்கம். புதுவை மாநிலம். செய்திகளை உண்மைத்தன்மையுடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். இப்போதும்